பாடுபடி தேவன் நமக்கு உதவி செய்தார். அருமையான பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் பாட வேண்டும்? இது டைம் பாஸிங்காக அல்ல. ஆண்டவர் நம் மீது வைத்த பாசம், பதிவு, இரக்கத்திற்காக, அந்த அன்பை நினைத்து, அந்த நன்றியை நினைத்து நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே இந்த பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு பாடல் கூட நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கள் கைவிடா பரமனின் கரங்களை நாம் பற்றி சொல்கிறோம் என்றதான பாடல்களை நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியிருப்பது பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தரை நம்பியே நாம் ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்க்கிறோம், இம்மட்டும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்ளும். சங்கீதம் 9:10 நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த கால வேலை கூட கர்த்தரையே நம்பி வாழ்கிற நமக்கு, ஜீவிக்கிற நமக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பாடல் வழியாக அவரை மகிமைப்படுத்தும். கரங்களை நாம்
சொல்லுகிறார் சங்கீதம் 34 நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரின் சத்தத்தை கேட்டு எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார், இந்த ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லி கர்த்தர் நம் சிறுவையும் எளியும் உள்ள பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். பாரங்களை அவர் நீக்கிறவராய் இருக்கிறார். எனவே தான் மத்திய 11:28 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி தேவன் நம்மை ரட்சித்தார். அவரது பிள்ளைகளாக யோவான் 1:12 வழியாக நம்மை மாற்றியிருக்கிறார். அவர் எல்லா நேரத்திலும் கூப்பிடும்போது நமக்கு அருகாமையில் இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தலைமையான காலவேளையில் கூட உள்ளவனின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்து ஆதரிப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த காலவேளையில் இந்த சரணத்தின் வழியாக ஆண்டவரை நாம் பயன்படுத்தலாம்.